தேசிய நெஞ்சங்களே, தமிழ் சொந்தங்களே, தமிழ்நாட்டில் ஒரு பிரபலமான பாடல் உண்டு. வீடு வரை உறவு. ஆமாம், அந்த உறவுகள்லாம் நம்ம ஹீரோ வந்து செயினை திருட்டாருன்னு அடித்து துரத்துறாங்க. வீதி வரை மனைவி. கட்டி வச்சா திரிஞ்சிருவாருன்ட்டு கட்டி வைக்கிறாங்க. ஆனால் அந்த மனைவியும் விட்டுட்டு ஓடியாந்துடுறாரு. இதான் சிபிஎம்மில் கடகராஜ் தோழர் சொல்கிறாரு, வீடு தப்பிச்சுக்கிடுச்சு, நாடு மாட்டிக்கிடுச்சின்னு சொல்கிறாரு. அடுத்தது வெயில வந்தவருக்கு என்ன பண்ணுன்னு தெரியல, ஆர்எஸ்எஸ் ஒரு டவுசரை கொடுக்குது. கடைசியில் நம்ம திகார்லேயும் அந்த டவுசரை தான் தரப்போகிறோம். என்ன, இடையில தான் அந்த கோட்டு சூட்டு 8500 கோடி ரூபாய்க்கு விமானம், தைவான் காலான்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கட்டும். ரிட்டையர் ஆக போகிறாரு, ஓய்வு பெற போகிறார் வாக்கு திருட்டுனால. ஏன்னா மக்கள் முகத்தையே பார்க்க முடியான்ட்டார் இளந்தலைவர் ராகுல் காந்தி. ஏன்னா இன்ன வரையும் போட்டுருக்கிறதுலாம் குண்டு, அது அணுகுண்டு. இதுக்கு மேலே போட போது ஹைட்ரஜன் அணுகுண்டு. மக்கள் முகத்திலே பார்க்க முடியாது. ஏன்னா வாரணாசி தொகுதியிலே ஓட்டு திருட்டு மூலமாக ஜெயித்தவர் தான். சரி, அப்போ காடு வரை திகார் ஜெயில் தான், கடைசி வரை அமித்ஷா தான். இப்படி தான் ஒரு முடிஞ்சு போய் முடியும் அந்த பாட்டு. சரி, அப்படி இருக்கும்போது அந்த ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா, திடீர்னு ஒருத்தர் வராரு, மணிவண்ணன். அது அத்வானின்னு வச்சுக்கலாம். ஒரு உடனே இவர் வந்து டைவ் அடித்து போய் முன்னாடி விழுவுறாரு தேங்காயோட. என்னடா இது, நாய்கரன் மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்கிற அப்படின்னு. ஆமாண்ணே, கோயிலில் தேங்காய் உடைச்சாங்க, நாய்க்கு எனக்கு தான் சண்டை. நாய் ஜெயிச்சிருச்சா? இல்லை, நாயை கொண்டு போட்டேன். நம்ம ஜெயிக்கணும்னா நாயாக இருந்தானா மனுஷனா என்னான்னு ஹீரோ பேசுகிறார். ஒன்றே மணிவண்ணன் சொல்கிறாரு, ஐயோ, குஜராத்தில் முதல்வர் ஆகிறதுக்கு அத்தனை தகுதி உனக்கு இருக்குது போல இருக்குதே அப்படின்ட்டு கூட்டு போய் அங்கே விட்டுறாங்க. ஏன்னா சேசுபாய் பட்டேல் வந்து ஆட்சியில் இருக்கிறாரு, ஊழலுங்கிறாங்க. அதனால் வந்து அடுத்த முறை காங்கிரஸ் ஆட்சிக்கு அமர்ந்துடும். அப்படிங்கும்போது நம்ம மத்தியில் தலைமையில் இருக்கும் போது குஜராத்தை எப்படி நம்ம விடுறதுன்ட்டு இதே மாதிரி அதானி, அம்பானி, இதே மாதிரி இவர் எல்லாம் வருவாங்கங்கிறதுக்காகவே ஏற்பாடு பண்ணி இவரை உள்ளே விட்றாங்க. போகும்போது ஒரு வட்ட செயலாளர், வார்டு கவுன்சிலர் கூட கிடையாதுங்க, சதுர செயலாளர் கூட கிடையாது. ஆனால் நேரடியாக முதல்வர் 6 மாதத்தில் நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி ஒரு தொகுதியில் ஜெயிச்சு எம்எல்ஏ ஆகணும். ஏன்னா அது வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏகள் தான் தேர்ந்தெடுக்கிறாங்க. அப்போ இவர் என்ன பண்ணுறாருன்னா, ராஜ்கோட் தொகுதியில் நிற்கிறாரு. அதுக்கு முன்னாடி கோத்ரா ரயில் எரிப்பு வன்முறையை பண்ணி மரண வியாபாரின்னு பேர் வாங்குறாரு. அதாவது 23ஆம் புலிகேசி படம் மாதிரி அங்கங்கே மைதானங்களை அமைச்சு நல்லா பண்ணியே அப்படின்னு போய் தட்டி கொடுத்து பரிசுலாம் கொடுத்துருக்கிறாரு. ஆமாம், கோத்ரா ரயில் எரிப்பை, அதாவது முஸ்லீம்கள் மேலே தாக்குதலை, முஸ்லீம்களை இறைச்சி கொள்றதை, அவங்களுடைய சொத்துக்களை சூறையாடுறதை, பெண்களை கற்பழிக்கிறத, குழந்தைகளை கொள்றதை, மாசமாக இருக்க குழந்தைங்களோட வயிற்றை அறுத்து அதுலேருந்து குழந்தைகளை எடுக்கிறத, இதெல்லாம் வந்து போய் பாராட்டியிருக்காரு. இந்த ஒரு மாடல் தான், வாக்கு திருட்டு மாடலும் இந்த ஒரு வன்முறை மாடலும் தான் இந்தியாவுக்கு தேவைன்னு தான் மறுபடியும் பிரசாந்த் கிஷோர் மூலமாக காங்கிரஸ் ஊழல்னு சொல்லி அவரை உள்ளுக்குள்ள கொண்டு வந்து இங்கே உட்கார வச்சுட்டாங்க. உட்கார வச்சதுக்கப்புறம் இது பண்ணுற சேட்டை அளவில்லாத சேட்டையாக இருக்குது. என்ன, அம்மாவுடைய போய் சப்பாத்தி சாப்பிட்றத ஒரு ஃபோட்டோ எடுக்கிறாரு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அம்பானியோடைய ஜூவில் போய் ஃபோட்டோ எடுத்துக்கிறாரு. அமேசான் காட்டுக்கெல்லாம் போகிறாரு. எல்லா இடத்துலையும் ஃபோட்டோ தான். பாவம் 24 மணி நேரம் உழைக்கக்கூடிய ஃபோட்டோ